இது ஏன் வந்துச்சு தெரியுமா? இதோ இந்த மாதிரி இப்போ சாதாரணமாக இருக்கிற துணிக்கும் இந்த மாதிரி இருக்க சாஃப்டாக இருக்க துணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதையே மடிச்சே போட்டு இதே யூஸ் பண்ணலாம். இது இது இந்த மாதிரி ஏன் வந்தது துணி? இது எதுக்கு வீல் நாற்காலியிலலாம் இதை வந்து போடுறாங்க குளிச்ச பிறகு? இது இந்த எதுக்கு இந்த துணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க? குழந்தைங்க மென்மையாக இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு, இல்லை அவங்க விருப்பப்படுறது தான், யாருக்கு எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இது இது வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல. இது வந்து எப்படி இருக்கு? இந்த ரோமம் வந்து நம்மளுக்கு தலையில் இருக்க ரோமம் எப்படி இருக்கு? இப்போ தலையில் மயிர் இருக்குல்ல, இந்த மயிர்லாம் வந்து எப்படி இருக்கு? இந்த அளவுக்கு சாஃப்டாக ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, இல்லை சீக்கா போட்டு குளிக்கலாமான்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கப்புறம் முடி நல்லா இது மாதிரி காடு மாதிரி வளர்ந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி க்ராப் பண்ணுவோம், பாப் பண்ணுவோம். அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நேர்த்தி பண்ணிக்குவோம். முடியை வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரும். ஸ்கூல்லலாம் வந்து ஆம்பளைங்களாக இருந்தால் கூட நீங்கள் ஜடையெல்லாம் போட்டுனுவாங்க, கொண்டையெல்லாம் போட்டுனுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் வந்து ஹேர் கட் பண்ணி தான் வருவாங்க. நீ மொட்டை அடிச்சுட்டு போகிறதா இருந்தால் அது வந்து யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஸ்கூல் பசங்க பாய்ஸ் எல்லாம் வந்து யாரும் கொண்டை போட்டுக்கிட்டு குடுமிலாம் வச்சுக்கிட்டு யாரும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டு எப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்கிறத வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா போய் காணிக்கை கொடுக்குறோன்ட்டு பார்பர் ஷாப்பில் போய் முடியை கொடுக்காம கோயிலில் போய் அங்கே வந்து இப்போ நேற்று சொன்ன மாதிரி தான் தேங்காய் உடச்சி ஃபுல்லாக இதாகிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த இதுவும் வந்து சில பேர் விக்கு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. முடியே இல்லாமல் மொட்டையாக இருக்கவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்ட் பண்ணக்கூடியவங்க பேப்பரு அந்த மாதிரியான ஒரு சில விஷயம், இந்த இந்த மாதிரியான பிரிண்டெல்லாம் வருதுல்ல, இதிலெல்லாம் வந்து இது சாதாரணமாக ஒரு பேப்பரில் இதை வந்து கொஞ்சம் வரைஞ்சிட்டு கம் போட்டு லேசாக சும்மா இந்த கோந்தோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து போட்டு இது பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டோன்னா அது வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ ஒரு கூடு வேணும், ஆனால் இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது அந்த இதில் வந்து இப்போ இந்த இதெல்லாம் வைப்போம், மூஞ்சிக்கு துடைக்க இது பஃப்லாம் விற்பாங்களே, அந்த மாதிரி பஃப்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இது க்ரியேட்டிவான ஆர்ட்டு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதை வந்து வச்சுருவோம். அப்படியே இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆர்ட்டை வந்து நம்ம வந்து எந்த இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியாக சில விஷயங்களை வந்து இப்போ இந்த இதில் இப்படி பண்ணியிருக்கோம். இந்த க்யூரியோவா இது என்னதுன்னு நம்ம பார்க்குறோம்ல. இதில் யாராவது வந்து இந்த மாதிரி டீ ஊற்றி குடிக்க முடியுமா, இல்லைன்னா காஃபி குடிக்க முடியுமா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் இதில் குடிக்க முடியும். இதை வச்சு யாராலையும் சாப்பிட முடியாது. அந்த அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் போது அதை வந்து ஒரு விஷயமாக பண்ணுறதுக்காக தான் இதை வந்து வாங்குகிறாங்க. இதை ஏன் சிக்கு முடின்னு வாங்குகிறாங்க? ஏன் இதை வந்து சிக்கு அப்படின்ட்டு வாங்குகிறாங்க? 10 கிராமுக்கு ஒரு பாத்திரம், 20 கிராமுக்கு ஒரு விலை, 50 கிராமுக்கு 100 கிராமுக்குன்னு ஏன் வந்து அதை அலுமினியம் பாத்திரமாக வந்து இது கொடுக்குறாங்க? எதுக்காக அந்த வெயிட்டு, அந்த ஒரு கிராம் கணக்கு எதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தையோ இல்லைன்னா அந்த மாதிரியான வேறு ஒரு பொருளையோ கொடுக்குறாங்க? எரிச்சு, அதாவது ஒரு கேண்டிலோ இது நீங்கள் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். அயனைஸ்ட் அப்படின்ட்டு IONISED அயனைஸ்ட் அப்படின்னு ஒரு இது சயின்ஸில் வந்து ஒரு இது உண்டு. நெருப்பில் வந்து இதை கொளுத்திட்டு அது என்ன ஆகும், பஸ்பமாக போக இது வந்து அப்படியே கோல்டாக மாறுமா? இது வந்து அப்படியே நெருப்பில் கொளுத்துனோன்னா நெருப்பு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜுவாலை அப்படியே கோல்டு மாதிரி நல்ல தக தக தகன்னு அந்த இது கலரில் இருக்கும். ஆனால் இது வந்து என்ன ஆகும், அப்படியே எரிஞ்சிடும். எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது, அந்த துகள்களில் ஒரு பேப்பருக்கு மேலே நம்ம அதை வச்சு அது கீழே மேக்னெட்டை வச்சு நம்ம வந்து காமிச்சோன்னா கூட நம்மளுக்கு வந்து அது நல்லா புரியும். ஏன்னா அந்த இது வந்து அயன் பார்ட்டிகிள்ஸாக மாறிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க.
இதை ஒரு சின்ன லேப்பான சில விஷயங்கள் எல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக வந்து அதை சொல்லுவாங்க. அயனைஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு, IONISED அப்படின்ட்டு. அந்த துகளெல்லாம் வந்து அயனைஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய இந்த உடம்புலலாம் சில பேருக்கு நிறைய முடியெலாம் இருக்கும். இந்த முடியில வந்து என்ன ஆகுது, அப்படியே எண்ணெய் தடவிட்டு வச்சோன்னா சில இது பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, எது குட் கண்டக்டர் எது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுன்னு அது வந்து காட்டும். அப்போ அந்த சிலிர்க்குது, அப்படியே சிலிர்க்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படியே அந்த உணர்ச்சி வந்து அப்படியே மெய் சிலிர்க்க வைக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக அது சொல்லும். அப்புறம் இந்த இது வந்து நூல் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இதையே நம்ம நூல் மாதிரி வச்சு கூட எப்படியோ அருந்துரும். ஆனால் அவள் முடி ஸ்ட்ராங்கு, நல்லா வளர்த்து வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட சில பேர் வந்து உன்னோட முடி இருந்ததுன்னா தாயேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. நல்ல நீளமான ஹேரு, அதை வெட்டின்டா அதில் வந்து நல்ல பெரிய பெரிய நூல் மாதிரியானது, அதை வந்து கோர்த்து இது பண்ணலாம். ஏதாவது டிசைனு, எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி சில பேருக்கு விருப்பம் இருக்கவங்க அது மாதிரி செய்வாங்க. வேஸ்ட் ஆகாதுல, வேஸ்ட் இல்லை. இதை திரும்ப எடுத்து மண்டையில் ஒட்ட வச்சுக்க முடியாது. ஆனால் மண்டையில் இருக்கிறது மண்டையிலேருந்து வளரும். நம்மளுக்கு வந்து திரும்ப முடி வளரதா போகுது. நெகத்தை எப்படி நம்ம கட் பண்ணாலும் நெகம் திரும்பவும் வளரதான் போகுது. அதுதான் வந்து அதை டெட் செல்ஸுன்னு சொல்கிறாங்க. முடியை ஏன் டெட் செல்ஸுங்கிறாங்க, நெகத்தை ஏன் டெட் செல்ஸுங்கிறாங்க, அதான் வளருதே அப்படின்னா கூட அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க வந்து அதை வந்து இதை வந்து திரும்ப வளராது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருப்பாங்க.